ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் எப்போ பாரு நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம செய்யாத தப்புக்கெல்லாம் திட்டு வாங்குகிறோம். இன்றைக்கி அவங்க அக்கா செஞ்ச தப்பை தட்டி கேட்டதுக்காக நம்ம மேலே கோவப்படுறாங்க. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு அவங்கள ஒரு வார்த்தை கேட்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்முடைய அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வராங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா, என்ன பெரிய இடம், சும்மா ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ தான் என் தம்பி உன்னுடைய பொண்ணை நல்லா வச்சு திட்டிகிட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா, நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா போயிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன மல்லி ஆச்சு, எதுக்காக அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க? விஜய் தம்பி உன்னை ஏதோ சொன்னாராமே, என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் பெரியம்மா, நீங்கள் எனக்கு எல்லாமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வீட்டில் நான் செய்யாத தப்புக்கெல்லாம் கேள்வி வாங்கிட்டு இருக்கேன். விஜய் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, ரியா புள்ள, நான் கொடுத்த கயிறை நீ கட்டினியா இல்லையா மாப்பிள்ளை கையில் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கயிறை கட்டிட்டேன் பெரியம்மா. ஆனால் அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத புள்ள, அந்த கயிறோட மகிமை நீ போக போக தான் பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி, என்னதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்படி தான் அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே கால் பண்ணாங்க. நானுமே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா சீரி எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வீட்டுக்கு வர சொன்னேன். இல்லை வேண்டாம், ஆல்ரெடி வீட்டுக்கு வந்தப்போ இந்த ராஜேஸ்வரி எப்படி அசிங்கப்படுத்தினான்றது உனக்கே தெரியும் மல்லி. நான் அசிங்கப்பட்டால் கூட பரவாயில்ல, நீ வாழ்கிற வீட்டில் நீ அசிங்கப்படக்கூடாது. என்னால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அண்ணன் வெளியவே அந்த சீரை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சீரை வாங்கிட்டு அண்ணங்கையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த சமயத்தில் நான் சரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போயிருந்தேன். இந்த ரஞ்சிதா என்ன பண்ணேன்னா, அண்ணன் கொடுத்த சீரில் இருந்த பட்டு வேட்டி சட்டை எல்லாமே கிழிச்சு நாஸ்தி பண்ணி நான் மாப் போடுறதுக்காக அழுக்கு தண்ணியில் போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு நான் கோவப்பட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி கேட்டேன். இந்த ரஞ்சிதா அடிச்சுட்டா ராஜேஸ்வரி அவளை அடிச்சா அப்படின்ற மாதிரி கை வாங்கினாங்க. அதை தடுத்து நிறுத்தினதுக்கே விஜய் என்ன ஏதுன்னு என் மேலே கோவப்பட்டார் பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னப்பறம் தான் எனக்கு பாரம் குறைச்ச மாதிரி இருக்கு. இந்த உலகத்தில் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீங்களும் அண்ணா அண்ணி நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. நீங்களுமே எனக்காக எவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா, ஏன் பிள்ளை உனக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் இந்த அன்னபூர்ணியை உன்னுடைய அம்மாவை நினச்சி நான் எப்பவுமே உனக்கு இப்போ கூட துணையாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நம்முடைய அன்னபூர்ணியம்மா சிறப்பாக நடத்துவாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காத அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.